செலுத்தலாமா? அவர் யெகோவா ராஃபாவாய் நமக்கு சுகத்தை தருகிறவராய் நம்மோடு கூட இருந்தாரே. நம்முடைய பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவர் பலனை தந்தாரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை என்று சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவர் நம்மை ஜீவனுடன், ஆண்டவர் நம்மை ஜீவன் தந்து இம்மட்டும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்தாரே. ஒரு தகப்பனை போல தோளில் சுமந்து கொண்டு வந்தாரே. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி வாய்களுக்கு நன்றி செலுத்தலாமா? அஞ்சஞ்ச நாளைக்கு தேவையான உணவு, உடை, ஆகாரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்தினாரே. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி வாய்களுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு தேவர்களே உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லையப்பா. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் காரணம் நீ ஒருவரே. என்னுடைய மகிமையை உமக்கு மாத்திரம் நான் கொடுக்கிறேனப்பா. என்னுடைய வாழ்க்கையை செய்த நன்மைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் நீ ஒருவரே. கர்த்தாவே தேவர்களே உமக்கு பாடுவது யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவது யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்கு பாடுவது யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவது யார்? உமக்கு பாடுவது
என்னை நீர் அழைத்திருக்கிறீரே, என்னையால உமக்கென்று ஊழியம் செய்ய முடியாதப்பா, நான் மந்தமாயும் திக்குநாவும் உள்ளவன் என்று அந்த மோசே தன்னிடத்தில் உள்ள குறையை சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாரே, வாயை உண்டாக்கினவர் யார்? பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? ஊமையனை செவிடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர். இதே குறையை ஆண்டவரிடம் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார். உன்னிடத்தில் உள்ள குறையை சுட்டி காட்டி, ஆண்டவரை நான் எப்படி உமக்கென்று எனக்கு பிரகாசிக்க முடியும்? நான் எப்படி உமக்கென்று இந்த ஊழியத்தை செய்ய முடியும்? நான் எப்படி உமக்கென்று இந்த பணிவிடையை செய்ய முடியும்? என்னிடத்தில் இந்த குறை உள்ளதே, என்னிடத்தில் இந்த பலவீனம் உள்ளதே என்று நீ ஆண்டவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? முறையிட்டுக் கொண்டிருக்கிறாயா? எனக்கு ஆண்டவர் மறுபடியும் உன்னை தட்டி எழுப்புகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை கொண்ட அடையாளங்களையும் அர்த்தங்களையும் செய்ய ஆண்டவர் உன்னை இந்த உலகத்தில் படைத்தார். இந்த சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். இதற்கு விசேஷ பலனை ஆண்டவர் இன்று உனக்கு தருகிறார். இந்த விசேஷ அபிஷேகம் உனக்கு நேராக இன்று கடந்து வருகிறது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, அந்த பலன் உனக்கு நேராக இந்த இடத்துல கடந்து விடுகிறது. ஆமென் ஜீசஸ், அந்த பலனை பெற்றுக்கொள்ளு. ஆமென். உன்னோடு கூட இருந்து ஆண்டவர் செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாய் இருக்கும். ஆமென். எந்த புறஜாதிகளின் இடத்திலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் உன்னுடைய கரத்தின் மூலமாய் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென் ஜீசஸ். ஆமென் ஆமென். ஆண்டவர் இப்படியும் அதை உனக்கு உணர்த்துகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென் ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் உடைய பிரசன்னம் உலாவினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை நீ பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம்.